கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்வில் தந்திருக்கிற இந்த நாள் ஒரு விசேஷத்த நாள். விசுவாசிப்போம். என்றைக்கு எனக்கு தீமை தான் நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு தீமை நடக்கும்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு நல்லது நடக்கும். இன்றைக்கு நல்ல காரியங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். விசுவாசிங்க. சரியா? இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 34:6. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த ஏழை கூப்பிட்டான், அவனை எல்லா இடுக்கண்களுக்கும் ரட்சித்தார். பாருங்களேன், ஆண்டவர் ஏழைன்னு நம்மளை விடுறதா இல்லை. உலகத்தில் ஏழைகள் எளியவர்கள் என்று மக்கள் ஒதுக்கி வைக்கலாம். இவங்க பணம் இல்லாதவங்க, வசதி இல்லாதவங்க, சமுதாயத்தில் நம்மளை மாதிரி ஸ்டாண்டர்ட் இல்லாதவங்க எல்லாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி நினைக்கிறது இல்லை. அவர் ஏழைகளுக்கு பலனாக இருக்கிறார். அவர் திடனாக இருக்கிறார். பைபிளில் வாசிக்கும் போது கூட ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ விருந்து கொடுக்கும்போது கூட ஏழைகளைத்தான் கூப்பிடுன்னு சொன்னார். அப்படின்னா ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆண்டவர் ஏழைகளை நேசிக்கிறார். வறுமையில் இருக்கிறவங்களை நேசிக்கிறார். கஷ்டத்தில் இருக்கிறவங்களை நேசிக்கிறார். சமூகத்தில் தாழ்ந்த நிலையில் இருக்கிறவங்களை நேசிக்கிறாருங்க. ஏசப்பா ஏழ்மையில் இளையவர்களாக இருக்கிறவங்கள ஒதுக்குறவர் இல்லைங்க. அவர்கிட்ட வாங்க, கூப்பிடுங்க. ஏசப்பா, நான் கஷ்டப்படுறேன், கண்ணீர் வடிக்கிறேன், வேதனைப்படுறேன், நெருக்கப்படுறேன்ப்பா, எனக்கு விடுதலை தாங்கன்னு கேட்டு பாருங்க. எல்லா இடுக்கண்களுக்கும், அப்படின்னா எல்லா தீமைகளுக்கும் நீங்களாக்கி மீட்டு விடுகிற தேவன். ஏழை எளியவர்னு சொல்லி மனுஷன் மத்தியில் மட்டும் போய் நின்று கூப்பிட்டு இருக்காம கர்த்தர் சமூகத்தில் வாங்க, அவரை தேடுங்க. அப்படி சமூகத்தில் உங்கள் பிரச்சனைகள்லாம் சொல்லுங்க. கண்டிப்பாக இரக்கம் பாராட்டுவார். கண்டிப்பாக இரக்கம் பாராட்டுவார். வேதத்தில் தாவீதின் குமாரனே என்று கண்டறியாத பிச்சை எடுத்துக்கொண்ட மனிதன் ஏசப்பா கூப்பிட்டோன்ன கண்ணை திறக்க இல்லையா? அவர் பாருங்க, பிச்சைக்காரன் விட்டுட்டு போயிட்டாரா? இல்லவே இல்லை. அவனுக்கு அற்புதம் செய்தார். சரியா? இன்னைக்கு ஏசப்பட்ட வாங்க. உங்கள் வாழ்க்கையே மாற்றி அமைப்பார். உங்கள் சூழ்நிலைகளை முற்றிலும் மாற்றுவார். பெரிய காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, ஏழைகளின் கூப்பிடுதலை கேட்கிறவர், ஏழை எளிய மக்களை கண்ணோக்கிப்பார். உம்முடைய கிருபை வெளிப்படட்டும், அதிசயங்களை செய்யும். உம்முடைய மகிமை இப்போது இறங்கட்டும். கஷ்டத்தின் நடுவில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாங்க. ஆண்டவரை வறுமையின் பிடியில் இருக்கிறவங்களை விடுதலை ஆக்குங்க. செழிப்பை தாருங்க. படிப்பதற்கு ஞானம் இல்லையேன்னு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. படித்து வேலை இல்லையேன்னு இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க. தொழிலில் முதலீடு செய்த வருமானம் இல்லையேன்னு கலங்குறவங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. தொழிலில் நஷ்டமடைந்து கடன்காரனாய் மாறிவிட்டேன் என்று கலங்குறவர்களுக்கு கடலிருந்து விடுதலை தாங்க. ஆண்டவர், இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிச்சிருங்க. கமெண்ட் செக்ஷனில் ஜெபக்குறிப்பில் அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.